நிச்சயமாக நிகிதா, வணக்கம். நாகர்கோவிலில் இருந்து மும்பைக்கு நெல்லை வழியாக செல்லும் நாகர்கோவில் மும்பை விரைவு ரயில் இன்று காலை கிளம்பி சென்று கொண்டிருந்தது. பார்த்தீர்கள் என்றால் இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் இந்த ரயிலானது திருவனைநல்லூர் பரிக்கல் இடையே சென்று கொண்டிருந்த போது ஆனைவாரி கேட் அருகே ரயில் சென்று கொண்டிருந்த போது கைவிடப்பட்ட பாதை ஒன்றில் டிராக்டர் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட ட்ரெய்லர் இரண்டும் சேர்ந்து அந்த பாதையை கடக்க முயற்சித்த போது நாகர்கோவில் மும்பை ட்ரெயினில் அந்த ட்ரெய்லர் மற்றும் டிராக்டர் மோதியது. இந்த மோதியதன் காரணமாக அந்த டிராக்டர் ஆனது 2 தண்டவாளங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய அந்த ரயில்வே ஆனது 2-வே டிராக் ஆனது அதில் 2 தண்டவாளங்களுக்கு இடையே கவிழ்ந்தது. சம்பவம் கேள்விப்பட்டவுடன் உடனடியாக ரயில்வே ஊழியர்கள் ரயிலை நிறுத்தி ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பயணிகள் கீழே இறங்கி வந்து விபத்துக்குள்ளான டிராக்டர் மற்றும் ட்ரெய்லரை தண்டவாளத்திற்கு வெளியே அப்புறப்படுத்தினர். பார்த்தீர்கள் என்றால் விஷுவலை பார்த்தாலே தெரியும், ரயிலின் அருகிலேயே அந்த டிராக்டர் இரண்டாக உடைந்து, ட்ரெய்லரும் டிராக்டரும் இரண்டாக உடைந்து நிற்பதை நம்மால் காண முடியும். இந்த விபத்து காரணமாக சென்னையில் இருந்து மதுரை நோக்கி செல்லும் வைகை அதிவிரைவு ரயிலும் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டது. நிகிதா, நாகர்கோவில் மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் மிக தாமதமாக சென்று கொண்டிருப்பதாக தற்போது கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தினால் யாரும் உயிரிழப்பு இல்லை என முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது. ரயில்வே அதிகாரிகளும் ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகளும் இது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிகிதா.